innal hamdalillah nahmaduhu wa nusalli ala rasulil karim wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil karim a'udzu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 எத்தனாவது பிறையில் இருக்கிறோம்? 28வது பிறையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியாசத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவனிடத்துல நன்மைகளை எதிர்பார்ப்பவர்களாக குழுமி இருக்கிறோம். இன்னைக்கு என்ன கேட்பதாக சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் பொதுவான கேள்வி ஒரு அரை மணி நேரம் நடத்திட்டு அதுக்கப்புறம் வாரிசுடைய தொடர்ச்சி கணக்கு வழக்குகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, அந்த தலைமை வசூலுக்காக நேற்று வந்திருந்தாங்க. அதுல யாரும் பொருளாதாரம் தலைமை வசூலுக்காக நேற்று நம்ம அறிவிப்பு செஞ்சிருந்தோம். வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த அனாதை சிறுவர் சிறுமியர்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அதே மட்டும் இல்லாமல் நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கு வசூல் செய்வாங்கன்னு சொல்லி, அதுக்கு யாரும் பொருளாதாரம் கொடுத்து ரசீது வாங்குவதாக இருந்தால் பெண்கள் பகுதியாக இருக்கட்டும் ஆண்கள் பகுதியாக இருக்கட்டும் உங்களோட பேரை எழுதி அமௌண்ட் எழுதி கொடுத்துருங்க, பில்லு போட்டு கொடுத்துருவோம். இல்லை பொதுவாக 100, 200, 500 அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தால் பெண்கள் பகுதியில் ஒரு வாளி இருக்குது, ஆண்கள் பகுதியில் ஒரு வாளி இருக்குது. அந்த வாளியில் போடுமாறு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உங்களிடத்துல ஒரு அறிவிப்பாக செய்து கொடுக்குறோம். பெண்கள் பகுதியில் ஒரு வாளி எடுத்து கொடுத்துருங்க பொறுப்பாளர். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இன்னைக்கு யாருக்கு முதல் கேள்வி? பெண்கள் தரப்புக்கா ஆண்கள் தரப்புக்கா? ஆண்கள் தரப்புக்கு தானா? சரி, அப்ப முதல் கேள்வி இது சொல்லிடுவாங்க, எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க ஆண்கள். கஷ்டமான கேள்வியா தேடட்டுமா? இதுவும் வரிசையா ஈஸியா தான் இருக்கு, ஒரு வாரத்தையில இருக்கு. கொஞ்சம் ரிவர்ஸ்ல போவோமா? சரி, இது ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்டுங்க, பரவாயில்ல. ஆண்கள் ஆரம்பி. பத்ரு போர் நேரம். பத்ரு போர் எத்தனாவது போர் இஸ்லாமிய வரலாறுல? முதல் போர். அந்த முதல் போர்ல முஸ்லீம்கள் தோத்துட்டாங்க ஆரம்பத்துல, அப்படிதானே? வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த வெற்றி பெற்ற உடனே அணியில் அவங்களுக்கு கிடைத்த பொருள் என்ன? புழு கொடுக்கணுமா இல்ல பெண்கள் தரப்பு மாத்தலாமா? புழு கொடுக்கறதா இருந்தா அவங்க அந்த பொருளை ரொம்பவுமே நேசிப்பாங்க. அதுல பல தரங்கள், எப்படி காரு வச்சிருக்கிறோமோ நம்ம பல தரத்துல வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பொருளை நீங்க அவங்க பார்ப்பாங்க. பிடிச்சிட்டாரு ஒட்டகமா? ஒட்டகம். இது பேர் எழுதி பிஸ்மில்லான்னு காதர் கனிபாய் அவங்க முதல் கேள்விக்கு அல்ஹம்துலில்லாஹ் பதில் சொல்லி இருக்கிறாங்க. என்ன பெண்கள் தரப்புல ஒரே சலசலப்பா இருக்க? கேள்வி கேட்கலாமா இல்ல ஆண்கள் தரப்புல மட்டும் கேட்டா போதுமா? பெண்கள் தரப்புல தயாராயிட்டாங்களா? பெண்கள் தரப்புல ஒரு வாலி போட்டு விட்டுட்டீங்களா? வாலி வந்துச்சா? பொறுப்பாளர் இருக்காங்களா பெண்கள் தரப்புல? புரியல. பொருள் நமக்கு தான் பொருள்னா இந்த திங்ஸ குறிக்கும். இது கனிமத்து தானே? இது என்னது? இது கனிமத்து தானே? அதாவது அரபுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க இந்த விஷயம் இருக்குல்ல, திங்ஸ் மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு பிரிக்க முடியாது. உயிரினத்தையும் அந்த மாதிரிதான் இது பண்ணுவாங்க. உயர்தினே அக்தின் அந்த மாதிரி ரெண்டு விதமா மட்டும் அவங்க பிரிப்பாங்க. நம்ம இதுலதான் 3 விதமா பிரிப்போம்.
என்ன பெண்கள் பதில கேள்வி கேட்கலாமா? பொறுப்பாளர் இருக்காங்களா? மைக்கு கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. சத்தமே இல்லாம உங்களுக்குள்ள மட்டும் பயான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்குள்ள? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். கேள்வி கேட்கலாம். சரி, வாலி வந்துருச்சா உள்ள? வாலி வந்துருச்சு. சரி, ஓகே. அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டுருங்க. யாராவது இப்ப புதியவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்க இன்ஷா அல்லாஹ். பெண்கள் பகுதி தாவூத் நபிக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? தாவூத் நபிக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? சபூர். ஜபூர் வேதம். அல் குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். தாவூத் நபி யார்? சுலைமான் நபியினுடைய மகனா? ஆமா. எல்லாம் டயர்ல வந்திருக்கிறாங்க, தூக்கத்தை கலைக்கிறதுக்காக கேட்டேன். ஆமான்னு சொன்னது யாரு உள்ள? பெண்கள் பதில் உள்ள யார் ஆமான்னு சொன்னது? தாவூத் நபியுடைய தந்தை சுலைமான் நபியா? இல்ல இல்ல மக்கள். சரி, பேர் சொல்லுங்க. ஜூக்கி. என்ன பேரு? சரி. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த கேள்வி ஆண்கள் பகுதி அலி ரலியல்லாஹு அன்ஹு வலிமா விருந்திற்காக வைத்திருந்த ஒட்டகத்தின் ஈரக்குலையை வெட்டி எடுத்தவர் யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் வலிமா விருந்திற்காக வைத்திருந்த ஒட்டகத்தின் ஈரக்குலையை வெட்டி எடுத்தவர் யார்? அலிரல்லான் அவங்க வந்து திருமணத்தினுடைய அந்த வலிமா விருந்துக்காக ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய ஈரல் குலையை வந்து வெட்டி எடுத்துட்டாரு ஒருத்தர். வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு குழு கொடுக்கணுமா? யோசிங்க ஒண்ணும். யாரு? எங்க அங்க என்ன போன்ல பார்த்துட்டு இருந்தீங்களா? -10 மாதிரி. -10 எது? யாரு? ஜமாலா? ஜமாலா 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 உள்ள வாங்க, இங்கிட்டு உள்ள வாங்க. வெளியில உள்ளவங்களுக்கு வந்து இது கிடையாது, கதவை சாத்தி விடுங்க. சரி, அப்ப அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு சொல்லணுமா? சொல்லிட்டாங்களே. வெட்டி எடுத்தாரு அவர் வந்து புகார்ல 3091 பேருங்க. அவங்க வந்து அப்ப போதையில இருந்திருப்பாங்க. அது பதில் கொஞ்சம் சொல்லுங்க. ஒட்டாத்த வெட்டிட்டு எடுத்துட்டாரு. சாப்பிடுறதுக்காக தான் எடுத்துட்டாரு. அவங்க வந்து குத்தி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து மது முழுமையா தடை செய்யப்படாத நேரம். அந்த நேரத்துல செஞ்சுட்டாங்க. சரிங்களா? புகார்ல தேர்வு முழு சம்பவமா இருக்கும். 3091. அடுத்த கேள்வி யாரு கேட்கணும்? அது பதில் சொல்லவே இல்லையே. அம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தை அம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி 3091. பேசுற பசங்க எல்லாம் கேப் விட்டு உட்காரு வைங்க. அல்பிராஸ் கொஞ்சம் கேப் விடுங்க. அடுத்த கேள்வி பெண்கள் தரப்புக்கு. அல்லாஹ்வை அன்றி மற்றவர்கள் கஷ்டத்தை நீக்க முடியுமா? அல்லாஹ்வை அன்றி மற்றவர்கள் கஷ்டத்தை முடியாது. முடியுமா? பெண்கள் பகுதி. அஸ்ஸலாமு அலைக்கும். முடியாது. சரி, பேர் சொல்லுங்க. கஷ்டத்தை நீக்கவோ மாற்றவோ அவர்களுக்கு இயலாது. அல்லாஹ் தான் வந்து முடியும். பெண்களுக்கு வந்து நீங்க புதியவங்களுக்கு ஃபுல்லா எனக்கு வாய்ப்பு 1/2 மணி நேரம். சரிங்க சார். அடுத்த தடவை சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. இந்த அடுத்த வந்துருச்சு அவங்களுடைய இதுக்கு கேளுங்க. ஆண்கள் தரப்புல தான் கேட்கணும். ஆண்கள் பகுதி. போதையில் இருந்த அன்சார் அலி அவர்கள் நபிகளாரையும் அலி அலி அவர்களையும் பார்த்து என்ன சொன்னார்? போதையில் இருந்த அன்சார் அலி அவர்கள் நபிகளாரையும் அலி அலி அவர்களையும் பார்த்து என்ன சொன்னார்? சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒட்டகத்துக்கு அடுத்த உடனே இருங்க உணர்ச்சி சொல்றாங்க. உடனே வந்து அலிலான் வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போறாங்க. சம்பவத்தை கொண்டு போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சச்சாவா இருந்தாலும் உரிமையா கேட்கறாங்க.
கேட்ட உடனே அம்சலாம் போதையில இருக்கிறாங்க, பயங்கரமான போதை. அது ஒரு சம்பவத்தை படிச்சாலே தெரியும். அப்ப வந்து இவங்க 2 பேரையுமே வந்து திட்டிடுறாங்க. அது எப்படி ஒரு திட்டதுன்னா வந்து ஒரு குறை சொல்லுவோம்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எப்படி இருந்தா, அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? என் சகோதரின் மகனை அப்படின்னு கோபமா திட்டினாரு. சகோதரர் மகனுங்கிற திட்ட வார்த்தை இல்லையா, மட்டன் திட்ட வார்த்தை. வேகம் வேற மாதிரி வார்த்தையில சொன்னாரு. அந்த வார்த்தை வேணும். அதான் சகோதரின் மகனுன்ற தவறான வார்த்தையை அவர் உச்சரிப்பாரு. அதாங்க அந்த வார்த்தை வேணும்னு. கெட்ட வார்த்தை கிடையாது, மட்டன் கிடையாது. அது வந்து கோபமா பேசக்கூடிய வார்த்தை. பெண்கள் தரப்புக்கு மாத்தலாமா? பெண்கள் தரப்புல வாய்ப்பு இருக்கா? பெண்கள் தரப்புல புகாரில தேடிட்டு இருக்கிறாப்ல ஷாஹித், தேடிட்டாப்லையா? 3091. நீங்கள் என் தந்தையின் அடிமைகள் தானே அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் சொல்லிட்டாங்க. பேர் சொல்லுங்க. நிஷா. நீங்கள் இருவரும் என்னோட தந்தையினுடைய அடிமைகள் தானே. சத்தம் போட்ட உடனே நீங்க என்ன பையனை பேசுறீங்க, எங்க பாப்பாட்ட 2 பேரும் தந்தை, எங்க அத்தாட்ட வந்து அடிமையா இருந்தாக்குதாங்க நீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது மன்னிப்புலாம் கேட்டாங்க. அதுக்கு அடுத்த சம்பவம் மது முழுமையா தடை செய்யப்படாத நேரம் அதான் சாத்தியம். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கியாமத் நாள் வருவதற்கு முன்னர் அழிக்கப்படாமல் எந்த ஊராவது இருக்குமா? சின்ன பிள்ளைங்களுக்கு கியாமத் நாள் வருவதற்கு யாரு பேரு? என்ன பேர் சொன்னாங்க? ஜயான் நுஃபைல். சயான் உஃபை. சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். ஒரே ஆண்களுக்கு ஒரே டஃப்பாவே வந்துட்டு இருக்க. சரி, ஓகே. குரான் சைடு உங்களுக்கு திருப்போம். இந்த கேள்வி கேளுங்க. பின்ன ஆண்கள் தரப்பு அற்புதங்கள் எதற்காக வழங்கப்படுகிறது? அற்புதங்கள் எதற்காக வழங்கப்படுகிறது? நபிமார்களுக்கு அற்புதங்கள் நபிமார்களுக்கு எதற்காக வழங்கப்படுகிறது? அத்தாட்சிகளாக தான் வழங்கப்படுது. அத்தாட்சிகளாக எதுக்கு வழங்கப்படுகிறது? அற்புதம் அவங்க நம்பிக்கை கொள்றதுக்கு தான். இறை அத்தாட்சி காமிச்சோம்னா அவங்க இஸ்லாத்தின் பால் வருவாங்கல்ல, நம்பிக்கை கொள்றது. என்ன காரணம்? காரணம் வந்து இவரை இறை தூதர்னு ஏத்துக்கணும்ல. ஒரு வாரத்தை எப்படி ஒரு வாட்டி கஷ்டம் சொல்லுங்க. அத்தாட்சிகளோ அற்புதங்களோ எந்த வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. எதற்காக வழங்கப்படுகிறது? பொதுவாக காபிர்கள் என்ன வைப்பாங்க? நம்பிக்கை கொள்வதற்காக. நீங்க சொல்றது நிபந்தனை நம்பிக்கை கொள்ளணும் தான், ரைட்டு. நம்பிக்கை கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அவங்க? அற்புதத்தை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்களா? திட்ட வந்து பின்னாடி போயிட்டீங்க, நெருங்கி வந்துட்டாங்களா பின்னாடி விட்டீங்க ஒரு இதெல்லாம். பூது செய்தியை எடுத்து சொல்றதா இல்ல? இன்னும் பெண்கள் தரப்புக்கு மாத்தல, ஆண்கள் தரப்புல ஒரு ரொட்டேஷன் விட்டுருவோம். ஏன்னா கிட்ட வந்துட்டாங்க. ஆச்சரியப்படுறதை விட மெயினா என்ன, பேய் இருக்கு பிசாசு இருக்குலாம் எதுன்னு சொல்றாங்க? அவர்கள் பயப்படுவதற்காக. ரைட்டா? அச்சுறுத்தல் யாரு? பயம் அச்சுறுத்தம் வரல.
அச்சம் சொன்னீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அச்சம்ங்கிற வேர்டு பெண்கள் பகுதியில நாங்க தான் சொன்னோம். இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இது ஓகே, ரெண்டே அவர் புடிச்சிட்டாரு. மயில் அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. நபிமார்களின் சொத்துக்களுக்கு யார் வாரிசு? நபிமார்களின் சொத்துக்களுக்கு யார் வாரிசு? பெண்கள் பகுதி. யாரும் கிடையாது. யாரும் இல்ல. யாருமே கிடையாதா? ஆமான்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? அவங்க பிள்ளைகளுக்கா? பிள்ளைகளுக்கா? நீங்க யாரும் கிடையாது. நம்மளும் அதே கேள்வியை திரும்பி கேட்டுருவோம். இல்ல, யாரும் கிடையாது. யாருக்கும் கிடையாது. நபிமார்களுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாரிசு கிடையாது. அது முழுவதுமாக தர்மம் செய்யப்படும். இது சம்பந்தமா பல நேரத்தில் பையனை கேட்டிருப்போம். அந்த வாரிசு சம்பந்தமா சொல்லும் போது அப்ப சுமையா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூட வந்து என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு யார் ஆட்சிக்கு வந்தா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, வந்து எங்களுடைய தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய அந்த 2 இடத்தையும் எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு வந்து அந்த போர்ல கிடைத்த அந்த கனிமத்து பொருளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்பொழுது வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்களுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு யாரும் வாரிசு கிடையாது. அதே நேரத்துல வந்து அவங்களுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுடைய குடும்ப செலவினங்களுக்கு அவங்களுடைய ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு மட்டும்தான் அது செலவு செய்யப்படும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோவித்து கொண்டு போயிட்டாங்க. எது வரைக்கும் கோபம் கொண்டாருன்னு சொல்லி சொன்னா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மௌத்தாவர வரைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல பேசவே கிடையாது. பல நேரம் பயன்ல கேட்டிருப்பீங்க இந்த சம்பவத்தை. சரிங்களா? அடுத்த கேள்வி யாருக்கு? ஆண்கள் பகுதிக்கா? ஒரு வாரத்துல வருது. பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு நான் கேளுங்க. ஆதம் நபிக்கு பணியாதவன் யார்? கோரஸா சொல்லிட்டீங்க. அந்த பையனும் இந்த பையன் பேருன்னா புரியல, பேர் சொல்லுமா? ஹபீஸா? ஹபீஸ் மறந்துச்சு. ஹபீஸ். உன் பேர் சொல்லுமா? முகமது பர்ஷான். முகமது ஹபீஸ், முகமது பர்ஷான். சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. நபிகளார் இறக்கும் போது அவர்கள் வீட்டில் இருந்த உணவு பொருள் எது? நபிகளார் இறக்கும் போது அவர்கள் வீட்டில் இருந்த உணவு பொருள் எது? வீட்டில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மௌத்தாகக்கூடிய நேரத்துல அவங்க வீட்டுல இருந்த உணவு பொருள் என்னது? பெண்கள் பகுதி. பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழமா? காய்ந்த ரொட்டி. காய்ந்த ரொட்டியா? ரொட்டிக்கு என்ன தேவை? பெண்கள் பகுதி. கோதுமை மாவு. கோதுமை மாவா? கோதுமை மாவா? மாவுன்னா என்னன்னா உங்களுக்கு தெரியாது. வால் கோதுமை. வால் கோதுமை. சரி, ஓகே. இந்த பிள்ளையோட பேர் சொல்லுங்க. ஜெஸ்ரா. ஜெர்சாவா? ஜெர்சா. ஓகே. ஜெஸ்ரா. ஜெசிராவா? ஜஸ்ரா. ஜெர்சா. சரி. ஆமா ஆமா. இதே வந்து சின்ன பிள்ளைங்க ட்ரை பண்றீங்களா? சின்ன பிள்ளைங்க ட்ரை பண்ணுங்க. ஆதமுக்கு பணியாததற்கு இப்லீஸ் என்ன காரணம் கூறினார்? ஆதமுக்கு பணியாததற்கு இப்லீஸ் என்ன காரணம் கூறினார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் நபி யாரு? அவங்க தான் முதல் மனிதர், முதல் தூதர். அவங்கள வந்து படைச்சிட்டு
இப்லீஸ வந்து சஜிதா செய்யக்கூடிய நேரத்துல நான் சஜிதா செய்ய மாட்டேன் அவருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னான். யாரு? மன்னார். எப்படி தெரியும் உனக்கு? அவர் சொல்லி கொடுத்தாரா? உனக்கு என்ன? சரி, நியாஸ் ஆசில். அப்ப வந்து சைத்தான் என்ன சொன்னா, என்னைய வந்து நெருப்பால படைச்ச அவரை வந்து நீ கொழுந்து விட்ட நெருப்பால படைச்ச அவரை வந்து சாதாரண மண்ணால படைச்சிட்டு நான் அவர் சஜிதா செய்யணுமா அப்படின்னு கேட்டான். சரி, இதையும் வந்து பெண்கள் பகுதியில பிள்ளைங்க முடிஞ்சா சொல்லுங்க. நபிகளார் இறக்கும் போது விட்டு சென்ற வாகனம் எது? நபிகளார் இறக்கும் போது விட்டு சென்ற வாகனம் எது? பெண்கள் பகுதி இல்லை இருக்கு. ஒட்டகம். பாருங்க, ஒண்ணு சொல்லிட்டீங்க, இன்னும் 2 தான் இருக்கு. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிடாதீங்க. அன்னைக்கு வந்து பெண்களுக்கா சின்ன பொண்ணுங்களுக்கா? பெண்களுக்கு தான் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கழுதையா? அடுத்து என்ன மிச்ச குதிரை முட்டை இருக்காங்க. கழுதைன்னு பாதி தூரம் வந்திருக்கிறாங்க, மிச்ச பாதி வராங்களான்னு பார்ப்போம். கோவேரி கழுதை. கோவேரி கழுதை. எந்த நேரத்தின் கோவேரி கழுதை? எந்த நேரத்தின் கோவேரி கழுதை? என்ன நிறம்? இஸ்லாத்துல எந்த நிறத்துக்கு சிறப்பு இருக்கு? வெள்ளை. 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 மாஷா அல்லாஹ். ஓகே, வெள்ளை கோவேரி கழுதை. ஜஸ்ரா. ஜெர்சா. ஜெஸ்ரா. யாரோ பச்சைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒட்டகம்னு ஒரு ஆள் சொன்னாங்க. பச்சையா? ஒட்டகம். அடிக்கடி தர்கா சைடு போறியா நீனு? மவுண்ட் ரோட் தர்கா போறியா? இங்க எல்லிஸ் ரோட்ல ஒரு தர்கா இருக்கு, அங்க போறியா? வெள்ளைதான் சிறந்தது. அடுத்து வந்து ஆண்கள் பகுதிக்கா ஆண்கள் பகுதி ஆதமுடைய சந்ததிகளை என்ன செய்வதாக? மைக் நீங்க கிட்ட கொண்டு வராங்க. தள்ளுங்க மைக்க தருங்க. அது கிட்ட உட்காராதீங்க. கொஞ்சம் நவருங்க பிள்ளைங்க, நவருங்க. மைக்க கொஞ்சம் லைட்டா கிட்ட போங்க. மைக்க யாரா? என்னப்பா பண்ண? ஆஃப் பண்ணிட்டியா? வந்துருச்சா? விட்டுருங்க அப்படியே விடுங்க. சரி, ஆண்கள் பகுதி ஆதமுடைய சந்ததிகளை என்ன செய்வதாக இங்கிலீஷ் கூறினார். ஆதமுடைய மக்களை வந்து ஏமாத்தினாலே வழி கெடுப்பேன். நிச்சயமா உன நம்பிக்கை கொண்டு வர தவிர அது அனைவரும் வழி கெடுப்பேன். சிலரை தவிர நான் வழி கெடுப்பேன். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. லைட்டா ஒரு பாயிண்ட் சவுண்ட் ஏத்துங்க. மாஸ்டர்ல ஏத்துங்க. ஒரே ஒரு பாயிண்ட். கையை இப்படி வச்சு எடுக்கணும். வேகமா ஏற்றிடக்கூடாது, ஃபேன் இது திருப்புற மாதிரி. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. நபிகளாரின் நோயை அதிகரித்த போது யாருடைய வீட்டில் இருந்து சிகிச்சை பெற மற்ற மனைவியரிடம் அனுமதி கேட்டார்கள்? நபிகளாரின் நோய் பாத்திமா வந்து மனைவியா? கேள்வி நீங்க உள்வாங்கவே இல்லை. சவுண்ட லைட்டா கம்மி பண்ணுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சரி, பேர் சொல்லுங்க. நஸ்ரீன். புகார்ல 3099 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. ஆண்கள் பகுதி இங்கிலீஷை பின்பற்றியவனுக்கு என்ன கூலி? இங்கிலீஷை பின்பற்றியவனுக்கு என்ன கூலி? நரக நெருப்பு. இந்த கோரஸ சொல்லிட்டீங்களா? கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே சொல்லிட்டீங்களா? நரக நெருப்பு. அதுதான் கைது.
டக்குனு யார் சொல்லியோ 10 கேள்வி. சரி, அவர் பேர் எழுதியாச்சு, மெயின் பேர் எழுதியா, ஷாஹித் பேர் எழுதி நல்ல ஐடியாவா இருக்கு. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புல இதை கேட்டாச்சு, இதையும் கேட்டாச்சா? இதை கேளுங்க. பெண்கள் தரப்பு கவனிங்க. பெண்கள் பகுதி, நபிகளார் யார் மீது சாய்ந்திருந்த நிலையில் இறந்தார்கள்? நபிகளார் யார் மீது சாய்ந்திருந்த நிலையில் இறந்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புகார்ல 3100 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆத்திஃபா. ஆத்திஃபா அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரே சவுண்டா இருக்க. பெண்கள் தரப்புல என்ன செய்தி? அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வாரிசு உரிமை சட்டத்துல பாதி இருக்குல்ல, கணக்கு போடணும்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அது கொஞ்சம் சொல்லுங்க. அதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இன்ஷால்லா கணக்கு போடலாம். ஒரு 10 கணக்கு இருக்கு. நீங்க போட்டுட்டு தான் எல்லாரும் வந்து நம்ம முடிச்சுட்டு ஆண்கள் தரப்புல 5 கணக்கு போடுவாங்க. பெண்கள் தரப்புல கணக்கு போடுறோம். கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்துருங்க. பேப்பர் பேனா வேணாம், கால்குலேட்டர் போயிருந்தாலும் போதும். கால்குலேட்டர் போன நோட் கார்டு. சரி, அடுத்த கேள்வி வந்து இப்ப யாரு கேட்கணும்? ஆண்கள் பகுதிக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு இதை கேளுங்க. சின்ன பிள்ளைங்க ஆண்கள் பகுதி கை தூக்கணும், கோரஸா சொல்லக்கூடாது. இப்லீஸ் யாரை வழிகெடுக்க முடியாது? இப்லீஸ் யாரை வழிகெடுக்க முடியாது? இப்லீஸ் இந்தா இவனுக்கு கொடுங்க. நீ போதும், நீ எல்லாரும் கேப் விட்டுருக்காரு. நபிமார்கள் ஓகே, நபிமார்கள் மட்டும்தானா? மக்கள்ல யார வரையறுக்க முடியாது? அல்பிராஸ் மைக் வேணுமா? மைக்கு கொடுங்க. அல்பிராஸ் மைக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட். அதான் சைத்தான் யார வரையறுக்க முடியாது, அதான் கேள்வி. இவர் பாதி சொல்லிட்டா, அப்புறம் இன்னும் பாதி சொல்லணும். ஷைத்தான் யாரை வழிகெடுக்க முடியாது? முஸ்லிம் மக்கள் அல்லாஹ்வின் பாதையில் போறான். எல்லாம் அதோட இத சொல்றீங்க. அவங்களுக்கு பொதுவா ஒரு பேர் இருக்கு, எல்லாமே நெருங்கிட்டீங்க. ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஓகே, அவர் ஏத்துக்கிட்டு போயிட்டார். மைதீன் பாய் எத்தனை சொன்னால் ஒரு டப்பா தாங்க ஒரு சாவு. எத்தனை சொன்னால் ஒரு டப்பா தாங்க. பெண்கள் தரப்புல தாங்க ஒண்ணு 2 பண்ணலாம். இங்க ஒண்ணு யாரு ஸ்பான்சர் பண்ணதாங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. இந்த பகுதி இந்த கேள்வியோட நிறைய செய்வோம். பெண்கள் பகுதியில வந்து இந்த கேள்வி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைனுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்கள்? அவங்க ஆட்சித் தலைவராக இருக்கும்போது. குழு கொடுக்கணுமா இல்ல ஹதீஸ்ல தேடிறீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைனுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்கள்? கொஞ்சம் கேப் விட்டுக்காருங்க. கேப் பின்னெடுத்துங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. எப்படி க்ளூ சொல்றீங்களா? க்ளூ சொல்லிடவா? அல்லாஹ்வுடைய தூதரமுடைய பணியாளர் பேர் என்ன? அனஸ் ரலியல்லாஹு. இன்னொரு பணியாளர் அவர் யாரு? ஸைத். பேர் சொல்ல முடியாத அவருக்கு. யூதருடைய மகன், பேர் வரலையே. ரெண்டு பணியாளர்ல பணியாளர் அவங்க கிடையாது, அவங்க எழுத்தர். சரி, அப்ப இதோட நிறைவு செஞ்சுக்கிறோமா? பேர் சொல்லிடுங்க. பேர் பதில் சொல்லுங்க. நிஷா.
கணக்குக்குள்ள போயிடலாமா எப்படி? ஆண்கள் இன்னொருத்தவங்க யாருன்னு சொல்லுங்க. ஆ? இல்ல இன்னொருத்தவங்க 2 பேர் சொன்னீங்களா? அனஸ்ரலியும் அனஸ் அலி ஒண்ணு, இன்னொருத்தருக்கு பேரு வந்து இல்ல. அவங்களுக்கு வந்து அவர் யூதருடைய மகன் அவரு. சரி இன்னும் நாளைக்கு வேணுமா பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா தேடி பாக்குற பேரு என்ன சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, பேரு கிடையாது, அவர் பேரே யூதருடைய மகன் தான். யா அபுல் காசிம் உடைய கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஷரத்தை டக்குன்னு யாரும் வந்து ஷார்ட்டா ஒரே லைன்ல சொல்லிடுவான். ஆண்கள் தரப்புல வாரிசு உரிமைக்கு கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, கணவன் இருந்தா மனைவிக்கு எவ்வளவு, மனைவி இருந்தா கணவனுக்கு எவ்வளவு, ஒரே லைன்ல சொல்லிடணும் டக்குன்னு. சொல்லிடுறீங்களா டக்குன்னு? ஏன்னா ஷரத்தை ஒரு 2 தடவை சொல்ல வச்சு கேட்டுட்டோம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த கணவனுடைய அதாவது முதல் வந்து திருமண உறவு, அதுக்கப்புறம் அந்த 7 தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. சொல்றீங்களா? அது சொல்றீங்களா? இந்த டைம் இல்ல, அதை விட்டுருங்க. இந்த கணவன் மனைவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த பங்கை மட்டும் யார் டக்குன்னு சொல்லுவா? நேற்று மறுபடியும் 2 தடவை ஓட்டணுங்க. பெண்கள் தரப்புல சொல்லிடுவீங்களா? நிர்ணயிக்கப்பட்ட பங்கை மட்டும் சொல்லிடுங்க, கணக்கு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பார்த்து சொல்லுங்க. அழகா மேய்க்க கொடுங்க. ஓகே தான். ஓகே தான். தப்பு தானே அது. பெண் போல ஆணுக்கு 2 பங்கு. சரி. வெறும் பெண்கள் மட்டும் இருந்தா 3ல் 2 பங்கு. சரி. ஒரு பெண் மட்டும் இருந்தா பாதி. அதான் 2க்கும் மேற்பட்ட பெண்கள். ஓகே. குழந்தைகள் இருந்தா தாயாருக்கும் தகப்பனாருக்கும் 6ல் 1 பங்கு. 6ல் 1 பங்கு. ஓகே. குழந்தைகள் இல்லைன்னா தாயாருக்கு 3ல் 1 பங்கு, மீதி ஃபுல்லா தகப்பனார். சரி. ஓகே. சகோதரர்கள் இல்லைன்னா தாயாருக்கு 6ல் 1 பங்கு, மீதம் ஃபுல்லா தகப்பனார். சகோதரன் இருந்தா, இறந்த சகோதரன் இருந்தா. வைஃப் மனைவி இறந்துட்டாங்கன்னா குழந்தைகள் இல்லைன்னா பாதி கணவருக்கு. சரி. கணவருக்கு பாதி. குழந்தைகள் இருந்தால் கால் பாகம். 4ல் 1. ஓகே. மாஷா அல்லாஹ். அடுத்து கணவர் இறந்துட்டாருன்னா மனைவிக்கு, குழந்தைகள் இல்லைன்னா கால் பாகம், குழந்தைகள் இருந்தா 8ல் 1 பாகம். 8ல் 1 பாகம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் மொத்த சாப்டர். இவ்வளவுதான். இது போக மத்த எல்லாமே வந்து என்னதான் அள்ளிக்கிற வண்டிதான். சரிங்களா? இப்ப இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம பிரிக்க போறோம். நேற்று ஒரு கணக்கு வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு கணக்கு வந்து பார்ப்போம். இப்ப நேற்று என்ன கணக்கு பார்த்தோம்? இன்னும் எல்லாம் எங்க போட்டீங்க? அந்த கதவை, மெயின் கதவை சாத்துங்க. அந்த பசங்க பூரா எல்லாம் உள்ள வாங்க. எல்லாம் இந்த பாருங்க, பார்த்து இங்கே போங்க. எல்லாம் இங்க உள்ள வாங்க, உட்காருங்க. மேல யாரும் போக கூடாது. இமாம், அந்த மெயின்ல உள்ள கதவை சாத்துங்க. சரி. நேற்று என்ன கணக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, என்ன கணக்கு பார்த்தோம்? இங்க சொல்லலாமா? நேற்று பார்த்ததையா? ஆமா. சொல்லுங்க. ஹஸ்பண்டுக்கு 12%, அம்மாக்கு 48ல. சரி. ஹஸ்பண்டுக்கு 12, அம்மாக்கு 8, அத்தாக்கு 8, சன்னுக்கு 10, டாட்டருக்கு 10. ஓகே. இத வந்து பார்த்தோம். இது யாரு இறந்து போனா? ஒரு பெண் இறந்தால். சரிங்களா? இன்னைக்கு அதுவே வந்து அப்படியே நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆண் இறந்தால் இந்த கணக்கு நீங்க இப்ப போட போறீங்க, பெண்கள் தரப்புல போட போறீங்க. ஒரு ஆண் இறந்தால் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், முதல்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு மனைவி வச்சுக்கிறோம். பெரும்பாலும் அப்படித்தானே இருக்குது நிலைமை. அதே மாதிரி வந்து தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகன் 2 பேர் இருக்கிறாங்க, மகள் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சொத்தை எப்படி பிரிப்பீங்க பெண்கள் தரப்புல? கணவன் இறந்துட்டாரு. சரிங்களா?
கணவன் இறந்துட்டாரு, மனைவி ஒருத்தவங்க உயிரோட இருக்கிறாங்க, தாயார் உயிரோட இருக்கிறாங்க, தந்தை உயிரோட இருக்கிறாங்க, மகன் 2 பேர் உயிரோட இருக்கிறாங்க, மகள் 2 பேர் உயிரோட இருக்கிறாங்க. இதை எப்படி பிரிப்பீங்க? சொல்லுங்க. 2 மகன்கள் 2 மகள்களா? ஆமா, 2 மகன் 2 மகள். கிளாஸ் நீங்க கரண்ட் உழுந்துரும் போல தெரியுது. அதே 48ல தான் பிரிக்கணுமா? 48 பிரிக்கலாம். 48 இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் 48 கண்டுபிடிக்கணும். அது 48ஆ, 24ஆ, 12ஆ, 96ஆ, 78ஆ, 144ஆ? ஏன்னா ரெட்டை படப்புல இதுதான் வரும். இதெல்லாம் வந்து ரெட்டை, அதாவது வந்து என்ன சொல்றது, இரட்டை நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ்ல வரக்கூடியது. இதெல்லாம் இதுக்கு ஈஸி தான், இது பிரச்சனையே கிடையாது. முதல்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இப்ப கணவன் இறந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? மனைவியே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மனைவிக்கு எத்தனை? 8ல் 1, 4ல் 1, 8ல் 1. பெண்கள் சொல்லுங்க. ஏன் 8ல் 1? அவங்கள கேட்போம். ஏன்னா மகனும் மகனும் இருக்கிறதுனால பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா மனைவிக்கு 8ல் 1 அதை எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். 2வது தாய் இருக்கிறாங்க, தாயும் தந்தையும் இருக்கிறாங்க. சரிங்களா? தாய் எடுத்துக்கிட்டுங்க. தாய் எடுத்துக்கிறாருந்தா மகனும் இருக்கிறாங்க. அப்ப தாய்க்கு எவ்வளவு? 6ல் 1. சரிங்களா? அதை எழுதிக்கிறேங்க. தம்பி கேப் விட்டு பாருங்க. அதே மாதிரி வந்து தந்தை இருக்கிறாங்க. தந்தைக்கு என்ன கிடைக்கும்? 6ல் 1 கிடைக்கும். சரிங்களா? ஏன் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது போக மிச்சத்தை ஃபுல்லாம மகனும் எடுத்துக்கிடுவாங்க. எந்த அடிப்படையில் எடுத்துக்கிடுவாங்க? 1க்கு 2ங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? அப்ப எத்தனை கணக்காச்சு? 2 மகள் 2 மகன்னா 4. அப்ப 4 + 2 6. இது 6 தனியா வச்சுக்கிறேங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி மனைவியையும் தாய்க்கும் இருக்கக்கூடிய பொதுவான நம்பர் எடுக்கணும். என்ன பொதுவான நம்பர் எடுப்பீங்க? 8ல் 1 ஃபர்ஸ்ட் மனைவிக்கு. அப்ப எதை எடுக்கலாம்? 8ல பாதி எடுத்துக்கிறேங்க, 4 எடுத்துக்கிறேங்க. அந்த 4 அடுத்து 2 இருக்கக்கூடிய 6, தாய்க்கும் 6, தந்தைக்கும் 6. அப்ப இந்த 4 வந்து 6ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும்? 24 பங்குன்னு எழுதிக்கிறேங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு 24. நான் இன்னும் அதிகப்படுத்த போறேன், பிள்ளைங்களா இருக்காங்க, அதிகப்படுத்த போறோம். 24 பங்குன்னு எழுதிக்கிறேங்க. அப்படி இல்லை இப்படி எடுக்க வேணாட்டினா மனைவியோட 8 எடுத்துக்கிறேங்க. தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய 6 தானே, 6 பாதியை எடுத்துக்கிறேங்க. இந்த 8 இந்த பாதி 6ல பாதி 3ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? என்னங்க சொல்றீங்க? 8 × 3 24. ஒண்ணு இப்படியும் எடுக்கலாம், இல்ல அப்படியும் எடுக்கலாம். 2ல எப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான், ஒரே ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்ப 24 பங்கு. இந்த 24 பங்க அமைதியா இருங்கம்மா. 24 பங்குல மனைவிக்கு 8னா 8 விகிதத்துல எத்தனை பங்கு கொடுக்கணும்? 24க்குள்ள எத்தனை 8 இருக்கு? எழுதுறீங்களா? பெண்கள் நான் சொல்லி முடிச்சிருவேன். 3. அப்ப 3 பங்கு மனைவிக்கு 3 பங்குன்னு எழுதுங்க. 24 பங்கு வைக்கணும். அந்த 24 பங்குல மனைவிக்கு எத்தனை கொடுக்க தரணும்? 3 கொடுத்துடணும். தாய்க்கு எத்தனை? 6 பங்குன்னு சொல்லி சொன்னா 28 எத்தனை 6 இருக்கு? 4 பங்கு. அப்ப தாய்க்கு 4 பங்குன்னு எழுதிருங்க. அடுத்து தந்தைக்கு அதேதான். 24ல 6ன்னா எத்தனை பங்கு வருது? 4. அப்ப மனைவிக்கு 3, தாய்க்கு 4, தந்தைக்கு 4. இது 3 கூட்டினா எவ்வளவு வருது? 11. 24ல 11 போச்சுன்னா 13 பங்கு 4 பிள்ளைங்களுக்கும். 4 பிள்ளைங்க 4னா 6. 12 வந்துச்சுன்னா ஆளுக்கு 2 கொடுத்து கண்ணுக்கு டேலிண்டலாம். ஆனா மிச்சம் எவ்வளவு இருக்குது? 13 இருக்குது. அப்ப எப்படி 13 வந்து 6 பேருக்கு எப்படி பங்கு வைக்கிறது?
நேற்று மாதிரி சொல்லிடக்கூடாது. அந்த ஒண்ணை வந்து ஆறு கொஞ்சம் 2 பிரிச்சு கொசுரை பிரிச்சு கொடுத்துருவேன். பெண்கள் சொல்லுங்க, நீங்க ஆண்களை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த 13 6 2 பசங்கன்னா 4 2 பெண்ணுனா வந்து 2 அப்ப 6 2 அப்ப எப்படி பங்கு வைப்பீங்க? 2 பேப்பர்ல எழுதிருக்கீங்களா நம்ம சொன்னதெல்லாம்? 2 கொடுத்தீங்கன்னா அப்ப மிச்சம் கொசுறு 1 வந்துருங்க. 13 பங்குல மிச்சம் இருக்கு. 2.166 அதான் அப்படி கொடுக்க கூடாது. நேற்று சொல்லிட்டோமே ஆண்களுக்கு. கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. கொசுறு வராம கணக்கு பார்க்கணும், அதுக்குதான். அப்ப என்ன பண்ணணும்? பங்கை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணணும்? பங்க அதிகப்படுத்தணும். ஏற்கனவே எத்தனை பங்குன்னு சொல்லி சொன்னோம்? 24 பங்கு. இந்த 24ஓட இவங்க எத்தனை பேரு? 2 ஆம்பளை 2 பொம்பளை, எத்தனை பேரு? 4. எத்தனை பங்கு? 4 தான். 4ஆ? 2 ஆணு 2 பெண்ணு. பெண்கள் தெருவுல மைக் வேலை செய்தா? 6 பங்கு. 6 பங்கு. மைக்கை கிட்ட வச்சுக்கிறேங்க. 6 பங்கு. இப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த 24 பங்கோட இந்த 6 பெருக்குங்க. என்ன வருது பாருங்க. 4 28. 24 × 6 144. 144 வருது. இப்ப இந்த 144 வச்சு பங்கு சொல்லுங்க. பெண்கள் தரப்புல சொல்லுங்க. 144 பங்கு ஆக்கியாச்சு. தாய்க்கு இது மனைவிக்கு எவ்வளவு? கால்குலேட்டர் 144 பங்கு. மனைவிக்கு வந்து 8ல் 1. அப்ப எத்தனை பங்கு? 3 பங்கு. 3 பங்கா? 24 இருக்கும் போதுதான் 3. 144 ஆக்கிட்டீங்களே. அவங்க சொல்லட்டும். கால்குலேட்டரா தட்டி பார்க்கட்டும். 18 பங்கு. ஓகேவா? அப்ப மனைவிக்கு 18 எழுதுங்க. அடுத்து தாய்க்கு எத்தனை? தாய்க்கு எத்தனை? 6ல் 1. 144 எத்தனை 6 இருக்கு? 24 எழுதுங்க. தாய்க்கு 24 பங்கு. அடுத்து தந்தைக்கு எத்தனை? 4ஆ? 24. இப்ப இது 3ஐயும் கூட்டுங்க. மனைவியோட 18 பங்கு, தாயோட 24 பங்கு, தந்தையோட 24 பங்கை கூட்டுங்க. 66. அந்த 144ல 66 கழிச்சுட்டா மிச்சம் எத்தனை பங்கு? 78. இந்த 78 6 பேருக்கு இப்ப பங்கு வைக்கணும். 2 ஆண் 2 பெண். இப்ப 78 ஆளுக்கு 13 கொசுறு இல்லாம இருக்கா? கணக்கு டேலியா? இப்ப நான் சொன்னது பூரா நீங்க மைக்ல சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு. ஆண் இறந்துட்டாங்க. ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு தந்தை, 2 மகன் 2 மகள். என்ன கணக்குன்னு வந்து வரிசையா சொல்லணும். அதாவது வந்து அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க ஆரம்பிங்க. இப்ப 144 பிரிச்சுமே அதுல சொல்றீங்களா? ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிங்க. 144 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுங்க. மனைவிக்கு 8ல் 1, தாய்க்கு 6ல் 1, தந்தைக்கு 6ல் 1 அப்படின்னு சொல்லி அது எப்படி பெருக்கணும், எப்படி வகுக்கணும் அப்படி சொன்னதானே கணக்கு. நீங்க மனைவிக்கு 8ல் 1 பங்கு அப்படி சொல்றீங்களா? ஆரம்பத்துல நிர்ணயிக்கப்பட்டதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை வந்து முடிவு பண்ணணும். நிர்ணயிக்கப்பட்டது எப்படி முடிவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து மிச்சத்தை எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படி சொல்லுங்க. தனியா கொடுமா அல்ஃப்ராஸ். கணவன் இறந்தால், பெண் உயிரோடன் இருந்தால் மனைவிக்கு 8ல் 1 பங்கு, தாய்க்கு 6ல் 1 பங்கு, தந்தைக்கு 6ல் 1 பங்கு, மகனுக்கு 2, மகன் 2, மகள் 2, பாதி பாதி. சரி, ஓகே. இப்ப கணக்கு போடுங்க அப்படியே. மனைவிக்கு 4ல் 6 போட்டா 24 பங்கு ஆகுது. மொத்தம் 4 × 6 4 × 6. சரி, அது வந்து மனைவியோட பாதியையும் தாயோடைய அந்த பொதுவான நம்பர் எடுக்கணும்ல. பொதுவான இது எடுக்கிறது எப்படின்னா இப்படிதான் எடுக்கணும். ஒண்ணு இந்த 8ல இருந்து அந்த பாதியை கழிச்சு பெருக்கணும். இல்ல இந்த பாதியில இருந்து இந்த 8ல பாதி 4 எடுத்து அந்த தாயோட இதை வந்து பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு பொதுவான ஒரு பங்கினுடைய அளவு கிடைச்சிரும்.
24 பங்கு. அதுக்கப்புறம் சொல்லுங்க. மனைவிக்கு 8 3 ஓகே. பங்கு, தாய்க்கு 4 பங்கு, தந்தைக்கு 4 பங்கு. சரி, மொத்தம் கூட்டுனா 11. சரி, மிச்சம் எவ்வளவு 24ல? மிச்சம் 13 வருது. அதுல வந்து கொசுறு வரனால அது வந்து 144ன்னு வச்சு மனைவிக்கு 18. 144 எப்படி ஆக்குனீங்க அது சொல்லுங்க. எப்படி ஆக்குறதுன்னா இதுல கண்டுபிடிக்கணும். 144 எப்படி ஆக்குனீங்க? எப்படி 24 அத வந்து டிவைட் பண்ணனும். அது டிவைட் பண்ணுமா? பிள்ளைகளுக்கு அது 78 பங்கா பிரிச்சோம். பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை வைத்து அத பங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த பங்கு என்ன பண்ணணும்? அந்த ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட பங்கோடு பெருக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? கான்செப்ட் புரிஞ்சா? புரியலையா? புரிஞ்சுச்சு. புரியலையா? இன்னொரு தடவை சொல்லுவா. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா, நிர்ணயிக்கப்பட்ட பங்குல வந்து பொதுவான நம்பரை எடுத்து பங்கை கண்டுபிடிச்சிடணும். அதுக்குள்ள டேலி ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். டோட்டலாவே டேலி ஆகுதான்னு பார்க்கணும். பிள்ளைங்களும் சேர்த்து டேலி ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஏற்கனவே ஒரு பங்கை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா, பொதுவான ஒரு பங்கை, இந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கைன்னா நபருடைய எண்ணிக்கை இல்ல, பிள்ளைகள் பங்குனுடைய எண்ணிக்கை. ஒரு ஆண் சொல்லி சொன்னா எத்தனை எண்ணணும்? 2. 2 ஆண்னா 4. 2 பெண்ணா 2. அப்ப 2 + 4 6. இப்ப இந்த 24 பங்கோட இந்த 6 பெருக்கிடணும். எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அதை பங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு பெருக்கிடணும். 2 கான்செப்ட் தாங்க. ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியது. நிர்ணயிக்கப்பட்டதுல வந்து ஒரு பொதுவான பங்கை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து மீதத்துக்கு வச்சு அதை பெருக்கிடணும். பெருக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிடும்? பங்கு அது டேலி ஆயிடுச்சுன்னா கூட இது 2வது பண்ண வேண்டியது இல்லை. இதுல இப்ப டேலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க, 2வது வேலை கிடையாது. இதுல டேலி ஆகிதான் ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த இரட்டை என்ன சொல்றது, ஈவன் நம்பர்ஸ்ல வரும், ஆட் நம்பர்ஸ்ல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டேலி ஆகாம இருக்கு. அதுக்கும் ஒரு சின்ன நிபந்தனையை வந்து மார்க்கம் சொல்லுது. அது வந்து 3:2 வருதுல, 3:2. ஒரு நிமிஷம், சவுண்ட் போடுறதுனால கேட்கல ஒழுங்கா, கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒழுங்கா. சவுண்ட் ஒரே சவுண்டா இருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து இரட்டை நம்பர்களாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸா இருக்கக்கூடியது எல்லாமே கண்டிப்பாக 100% வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டேலி ஆயிரும். சரிங்களா? அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி. சில நேரங்கள்ல மட்டும் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா டேலி ஆகாது. அது எந்த மாதிரியான அடிப்படையில வந்து டேலி ஆகாதுன்னா அதை பின்னாடி பார்ப்போம். இப்பவே சொன்னோன்னு வச்சுக்கிறேன், இன்னும் 2-3 கணக்கு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம். அது இப்ப இதுல ஓகேவா? இதுல ஓகே. கணவன் இறந்தா மனைவிக்கு எப்படி, தாய் தந்தைக்கு எப்படி, மகன் மகளுக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து ஒரு கணக்கு இப்ப ஆண்கள் கூட போறாங்க. ஆண்கள் பகுதியில மகன் கிடையாது. ஓகேவா? மனைவி இருக்கிறாங்க, ஒரே ஒரு மனைவி. சரிங்களா? எழுதிக்கிறேங்க. தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியானது. இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. சிங்கிள் லைன்ல சொல்லிடலாம். ஏன்னா எல்லாமே இது வந்து டேலி ஆகக்கூடிய நம்பர்ஸ். கண்டுபிடிச்சு சத்தியா கண்டுபிடிச்சா கொடுங்க, பேப்பர் கொடுங்க. ரொம்ப ஈஸி. நீங்க அதாவது வந்து ரொம்ப ஈஸிங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்களேன். பேர் நேம்ஸ் மட்டும். மகன் கிடையாது. மகன் தான் மெயினான வாரிசு. சொத்து உரிமையில வந்து மகனுக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். மகன் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, சர்வ சாதாரணமா பிரிச்சுட்டு போயிடலாம். மகன் கிடையாது. மனைவி ஒருத்தவங்க, தாய் ஒருத்தவங்க தானே இருப்பாங்க. தாய், தந்தை, ஒரே ஒரு மகள். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு என்ன கிடைக்கும், என்ன நிர்ணயிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. நிர்ணயிக்கப்பட்டது மட்டும் எழுதுங்க. மனைவிக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டது? 8ல் 1. ஒருத்தர் தயாராயிட்ட கணக்கு போட்டு முடிக்க போறான்னு நினைக்கிறேன். அடுத்து தாய்க்கு 6ல் 1. தந்தைக்கு, மகளுக்கு சாயுதத்தை போடுங்க. மைக்க சாயுதத்தை போட்டுருவார் கணக்கு. ஒண்ணுமே இல்லை சாயுது. மகளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு மகள் தான். எஞ்சியடா மகன் இருந்தாதாங்க. இந்த அசபாக்கள் தான் எப்போதும் அள்ளிட்டு போவாங்க.
அசபா பாதி வரும். பாதி வந்துடும். ஓகேவா? அப்ப பாதி. அப்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே வந்து ஈவன் நம்பரா இருக்கு. கணக்கு போடுங்க பார்ப்போம். அசபா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மகன், ரெண்டாவது தந்தை வந்துருவாரு, மூணாவது வந்து சகோதரன் வந்துருவாரு. சரிங்களா? சில நேரத்தில் ஒரே ஒரு சில நேரத்தில் சகோதரன் மட்டும் அள்ளிட்டு போயிடுவாரு. அதையும் பார்ப்போம். மனைவிக்கு 8ல 1, தாய்க்கு 6ல 1, தந்தைக்கு 6ல 1, மகளுக்கு சரிபாதி. போட்டீங்களா? சரி, 8ல பாதி 4. ஓகே, மைக்ல சொல்லுங்க. அப்படியே 8ல பாதி எடுக்கணும் 4. ஓகே. அப்புறம் 6ல பாதி எடுக்கணும். 6ல பெருக்கிடணும். 6ல பெருக்கணும். ஆமா, 8ல பாதி எடுத்துட்டு இந்த 6 பெருக்கணும். இல்லாட்டி 8 முழுசா வச்சுக்கிறீங்க, இந்த 6ல பாதி எடுத்து பெருக்கிக்கிறீங்க. ரெண்டும் ஒரே பதில் தான் வரும். 24 வரும். 24 பங்கு. அவ்வளவுதான். 24 பங்குல எடுத்து ஷேர் வச்சிருங்க, முடிஞ்சிச்சு. 24ல 8, மனைவிக்கு 8 3. ஓகே. தாய்க்கு 4, அத்தாக்கு 4, தந்தைக்கு 4. 4. 4. ஓகே. மகளுக்கு 12. டோட்டலா கூட்டினா 4 அதான் 24. 24. 3 4 4 12. மிச்சம் எத்தனை வருது? மிச்சம் எப்படி 12 வரும்? மொத்தமே 24 பங்குங்க. 24ல மனைவிக்கு 3, தாய்க்கு 4, தந்தைக்கு 4, மகளுக்கு 12. மிச்சம் 23. மிச்சம் 1 வந்து தந்தை அசபாக்கு எடுத்து வருவாரு. மிச்சமாகறத வந்து அசபாக்கு ஒப்படைச்சிடணும். அப்ப அசபாக்கு என்ன ஆயிரும்? இங்கே ஆகி போயிடும். அவ்வளவுதான். இது புரிஞ்சா? ஏன்னா எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது. அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டதா இருந்தால் அசபா எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. அசாபானா வந்து எஞ்சிய எச்சம் முற்றதும் வாங்க. எஞ்சியது மிச்சமா. அத்தாவும் அசபாவா வருவாரு. ஃபர்ஸ்ட் அசபா வராத மகன் தான் வருவாரு. அதே மாதிரி 2வது அத்தா வருவாரு, 3வது சகோதரன் வருவாரு. சில நேரத்துல வந்து அது என்ன சொல்றது, மகனின் மகன் கூட வருவாரு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, சரி. அடுத்த கணக்கு பெண்கள் தரப்புல ஒப்படைப்போமா? மணி என்ன ஆச்சு? இன்னும் ஒரே ஒரு கணக்கு ஒப்படைக்கலாம். சின்ன கணக்குங்க. ஒரு பெண்கள் தரப்புல கவனிங்க, ஒரே ஒரு சின்ன கணக்கு. ஏன்னா வந்து மெயினான 2 பேர் இல்ல. சரிங்களா? மகன் கிடையாது, தாயும் கிடையாது. இப்ப ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. டக்குன்னு பிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 5 நிமிஷத்துல 5 நிமிஷம் கூட இதுக்கு தேவை கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ல வந்துடும். ஒரே கணக்கு தான். மனைவி சொல்லுங்க. தாய் கிடையாது, மகன் கிடையாது, மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே முன்னாடி போட்டோம்னா அதே பேட்டர்ல தான் வரும். தந்தை மொத்தமா அள்ளிட்டு போயிருவாரு. இப்ப பாருங்க, இப்ப ஒரு கணக்கு சொன்னாரு பாருங்க ஷாஹித், அதே பேட்டர்ல போடுங்க, ரிசல்ட் கிடைச்சிடும். ஒண்ணுமே இல்ல. மனைவியை ஃபர்ஸ்ட் 8ல 1. மனைவிக்கு எத்தனை? மனைவிக்கு எத்தனைங்க? 8ல 1. எழுதிட்டீங்களா? தந்தைக்கு 6ல் 1. மகளுக்கு ஒரே ஒரு மகள்னா பாதி. அப்ப 3மே வந்து என்ன நம்பர்ல தான் இருக்கு? ஈவன் நம்பர்ல தான் இருக்கு. மனைவியோட பாதியையும் தந்தையும் பெருக்குங்க. 24. 24 பிரிங்க. மனைவிக்கு 8னா எத்தனை? 24ல 3. தந்தைக்கு 6னா 4. மகளுக்கு பாதினா 12.
இது மூணையும் கூட்டுனா 19. 19. 3 4 12 20. 20. ஒரு 3 ஒரு 4 19 தான். 19. 24ல 19 போயிடுச்சுன்னா 19. 24ல 19 போயிடுச்சுன்னா 5. 5 யார் எடுத்துட்டு போயிருவா? தந்தை. அத்தா அசபாங்கிற முறையில அள்ளிட்டு போயிருவாரு. சரிங்களா? அப்ப தந்தைக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 பிளஸ் மிச்சம் 5 9 பங்கு கிடைச்சிருக்கு. 9. ஆனா யார் லீடிங்ல இருக்கிறா? மகள் தான் லீடிங்ல இருப்பாங்க. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருச்சா கணக்கு? இன்னும் ஒரு கணக்கு போடலாமா? டைம் இருக்கா? சின்ன கணக்குங்க. ஆண்கள் கணக்கு சின்ன, இதோட போட்ட கணக்கோட சின்ன கணக்கு. சகோதரன் பின்னாடி வராங்க, வாரிசே இருக்கக்கூடாது, மகனும் இருக்கக்கூடாது, தந்தையும் இருக்கக்கூடாது. அப்பதான் அவர் நுழைவாரு. இல்ல அவங்களாம் இருக்கலாம், மெயின் வாரிசு இருக்கக்கூடாது. வாரிசுனா மகன், ஃபர்ஸ்ட் வாரிசுனாலே மகன் தந்தை தான், அதுக்கப்புறம் தான் அடுத்து. சரிங்களா? சின்ன கணக்கு இதை போடுங்க பார்ப்போம். தாய் இல்லை, மகள் இல்லை, மனைவி 1, தந்தை இருக்காங்க, மகன் எத்தனை நாள் இருந்துட்டு போட்டோம். சரி, மகன் 1ன்னு வச்சுக்கிறேங்க. மகன் 1, மனைவி 1, தந்தை இருக்கிறாங்க, தாய் கிடையாது, மகள் கிடையாது, மகன் 1. அதேதான் ஏற்கனவே போட்ட கணக்கு தான். போட்டீங்களா சாயிது? எத்தனை பங்கு? சரி, மைக்ல சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டாரு. அத்தாக்கு 6ல 1. சரி, மனைவிக்கு? சரி, மகன் மட்டும் இருந்தா அசபா அவரு. இப்ப கணக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான், அள்ளிட்டு போயிடாரு மொத்தத்தையும். மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும், தந்தைக்கு என்ன கிடைக்கும்? மிச்சம் பூரா மகன் அள்ளிட்டு போயிடுவாரு. 12 கூட வைக்கலாம், இல்ல 24 கூட வைங்க, அதான் ஈஸியா இருக்கும். 24 ஆக்குங்க. 8 × 3 24. 24 பங்கு மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 பங்கு. தந்தைக்கு 4 வரும். மிச்சம் மகனுக்கு 17 பங்கு. மகன் என்ன பண்ணிடுவாரு? அள்ளிட்டு போயிடுவாரு. புரிஞ்சா? இதான் ஷார்ட்டா. சின்ன குடும்பமா இருந்தா இவ்வளவுதான். பெரிய குடும்பத்தை வந்து கடைசியில போட்டு பார்ப்போம். 4 மகன், 5 மக, மனைவி 3, அதெல்லாம் பின்னாடி போட்டு பார்ப்போம். சரிங்களா? சரி, அதெல்லாம் பக்கத்துல எல்லா கணக்கையும் பார்த்து சொல்லிடுவேன். சரி, இதோட முடிச்சுக்கிறோமா? நாளைக்கு கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு 1-2 விஷயம், நாளைக்கு இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து பொதுவான கேள்வி பார்த்துட்டு, மிச்சம் வாரிய ஒரு சில கணக்குகளை பார்த்துட்டு, இன்னும் சொத்து உரிமை சொல்ல வேண்டிய 1-2 விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து தாயை கவனிக்காத பிள்ளைக்கு சொத்து வருமானம் கேட்கறாங்க, தந்தையுடைய இதுல வந்து ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்த மகனுக்கு பங்கு வருமானம் கேட்கறாங்க. அதையும் ஒரு கிளான்ஸ்ல வந்து சொல்லிட்டு முடிச்சிடும். சரிங்களா? அதான் மேக்சிமம் முடிச்சாச்சு, கணக்கு பார்க்கறது மட்டும்தான். இப்ப இதுல இன்னொரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, தொழுகை விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பிறை பார்க்க வேண்டியனால பெண்கள் பதில வந்து ஓர் செஞ்சுட்டு இங்க தகவல் கொடுங்க. வாயிரதான